ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான பகோடா குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இந்த பகோடா குழம்பு சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சைடிஷ் கூட செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த பகோடாவே சைடிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பகோடா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பை வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச விழுதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த வெங்காயம்லாம் தான் ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை நிறையா இருந்தது அப்படின்னா இதில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ நம்மளோட பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி இப்போ பக்கோடாவை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா வெளியிலலாம் நல்லா வெந்திருக்கும், கலர் சேஞ்சாக இருக்கும். பட் உள்ளார அப்படியே வேகாமையே இருக்கும். அதனால் கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை நீங்கள் பொரிச்சிடணும். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொறுமையாக வெந்து கிடைக்கும். இருக்கிற பகோடா எல்லாத்தையுமே இதே மாதிரியே உருண்டைகளாக உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வச்சே நம்ம வடகரியும் செய்யலாம். ஏற்கனவே வடகரிக்கான ரெசிபி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான ரெசிபி. சப்பாத்தி, இட்லி, பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பக்கோடாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் பேட்ச்சு. அழகாக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதுலேயே நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவி வடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குழம்புக்கு இதுதான் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர், நல்லா கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிக்கக்கூடாது. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா விழுது, அதையும் கொஞ்சமாக தண்ணியும் கலந்து இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா கலங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் கட்டிகள் இல்லாமையும் இருக்கும். இப்போது இதெல்லாம் சூப்பராக கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி. ஏன்னா நம்ம பகோடாவுக்கும் காரம் ஆட் பண்ணிட்டோம், குழம்புக்கும் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோன்றதுனால சாட்டே பண்ணுறதுக்கு சும்மா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது இந்த தயிர் கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு விஸ்கை வச்சு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பக்கோடா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உடனேவே ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நம்மளோட சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ், கீரை ரெசிபீஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.